ஏகமா நடக்குதான். இது அதாவது திருமல நாய்க்கரை விட வீரமான ஆம்பளைங்க எவனாவது இருந்தா நீ அவனுக்கு கீழத்தான் கவலைப்பட. உங்ககிட்ட யாராவது திறமையான ஆள் இருந்தா மதுரைக்கு அனுப்பி வைக்கும்படி திருமல நாய்க்கர் உங்களுக்கு கடிதாசி கொடுத்திருக்கிறார். அப்படியா? அமைச்சரே ஐயா, என்னை விட திறமைசாலி ஒருத்தர் இருக்கின்றார். எப்படி எப்படி? சேனாத சினையில மருத்துவன் ஒருவர் இருக்கின்றார். ஒருவன் அப்பேற்பட்ட வீரநகப்பட்டவன் ஒரு வீரன் என்னிடத்தில் அடகல கொடுத்திருக்கிறான். அவன் வைத்திருக்கிறான். ஆனா சண்டை போடனாலும் உருண்டு கொண்டு விடுவான். அனைத்து சூழ்ச்சியும் அவனுக்கு தெரியும். அவனுக்கு சரிங்க, நான் அனுப்பி வைத்தால் எப்பேற்பட்டவனும் சரி, எப்பேற்பட்ட வல்லபாசல் என்ன சரி, அவனை ஜெயித்து விடுவான். சரி, பேரு பேரு என்ன பேரு கடலபடிக்கு நடத்தி விடுவான். ஆமாங்க, அவனை பத்தி சரியான இருக்கு. சரியான நம்ம யோசனைங்க. ஆமாங்க, இந்த சொக்கலிங்க நாயக்கனுடைய பேர் கெடாம இருக்கணும் என்றால் இந்த வீரனத்தை அவனுக்கு அடக்க அனுப்பணும். ஆமாங்க, அனுப்பலாமா? அனுப்பிடுங்க. ஐயா, என் பெயர் முத்துவீரன். முத்துவீரன், உன்னை அனுப்பியது யாரு? சொக்கலிங்க நாய்க்கரிடத்திலே என் நண்பனாகிய சொக்கலிங்க நாய்க்கன். சரி, அவர்தான் ஒரு வார்த்தை சொல்லி என் நண்பனுக்கு ஒரு ஆபத்து, அந்த ஆபத்தை நீ தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி சரி என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படியானா உன் பேரு முத்துவீரன்? முத்துவீரன். முத்துவீரா, என் நண்பனாகிய சொக்கலிங்க நாய்க்கரிடத்திலே சொல்லி அனுப்பது நான் தான். நீங்கள் தான். இந்த மதுராவரி ஆண்டு வரக்கூடிய திருமலை நாய்க்கனானே. இருந்தாலும் என்னுடைய எனக்கு உனக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த மதுராவரியில அதாவது களவு திருடு அதிகமா போய்கிட்டு இருக்குது. அந்த திருடனை என்னால பிடிக்க முடியல. அதாவது ஊரு அடங்குற நேரத்துல நடுசாம வேலையில திருடர்கள் உள்ளே புகுந்து மதுரையவே கொள்ளடிச்சுட்டு போயிடுறானுவ. ஐயனே, இப்பேற்பட்ட மதுரையிலே வாழ்ந்து வரக்கூடிய திருமல நாய்க்கருக்கு இப்படி ஒரு பங்கமா? ஐயனே, என் வீரத்துக்கு வேலை வந்துட்டு வீரா, என்னுடைய விவேகத்திற்கு இதற்கு மேல்தான் வேலை. சரியான ஆளுதான் சொக்கலிங்க நாய்க்கு அனுப்பியிருக்கான். எதற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் இடத்திலே எனக்கு தெரியும் குறையாக இருந்தாலும் சரி, அக்குறையை தீர்த்து வைப்பது இந்த முத்துவீரனுடைய வேலை. ஆனா என் நண்பன் சொக்கலிங்க நாய்க்கு கொஞ்சம் வாய் தான் கொஞ்சம் தடுமாட்டமா பேசிக்கிட்டு இருப்பான். உண்மைதான். ஆனா நல்ல புத்திசாலி தான் அனுப்பியிருக்கான். உங்களுக்கு ஒரு குறை என்றால், எனக்கு ஒரு ஆதரவு செய்தவரை நான் யாருக்குமே துரோகம் செய்தது கிடையாது. எப்படி அந்த திருடர்களை பிடிப்பாய்? எப்படி பிடிப்பேனா? ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். இந்த மதுரை தண்ணியில இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்று ஒரு நாள் தினம் ஊரடங்கு சட்டம் எடுங்கள். ஒரே நாள், இன்று இரவு ஒரே நாள் ஊரடங்கு சட்டம். யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. வீட்டை விட்டு யாருமே வெளியே வரக்கூடாது. சரி, அந்த நேரத்திலே இரவோடு இரவாக இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் திருடு கொண்டிருக்க கைவர்கள், அந்த கொள்ளர்கள்
வீரா ம், உங்கள் இருவருக்கும் ம். என்னுடைய நாட்டிலே மதுரையிலே வசந்த மாளிகை இருக்கிறது. சரி. மாளிகையில 2 பேரும் தங்க மொண்டாட்டி விட்டுரு. சரிங்க. இன்று இரவே ஊரடங்கு சட்டம் போடுறேன். அதற்கு திருடனை பிடிச்சிட்டு வந்து ஒப்படைக்கிறது என்னுடைய வேலை. உனக்கு வேண்டிய சன்மானம் கொடுக்கிறது என்னுடைய வேலை. வீரா ஐயா, சன்மானத்தை எதிர்பார்த்து வேலை செய்வன் நான் இல்ல. என்னை நம்பினோரை கைவிடாமல் காப்பாற்றுவன் இந்த வீரன். சபாஸ், உன்னுடைய பேச்சிலே இருக்கு வீரம், ம், செயலிலும் இருக்கும் என்று நம்புகிறேன். ஆகட்டும். வீரா, ஐயனே, கொள்ளை போகும் கொள்ளையர்களை பிடித்து ஒப்படைப்பாய். வாழை குடுங்கள், ஆணையிடுங்கள். அக்கணமே உங்களுடைய உயிரெல்லாம் நான் பாதுகாப்பேன். வீரா, ஐயனே, வெற்றியாடு சென்று வா, சென்று வா திருமகனே. அத்ததாம வேலை. கேளுங்கள் மகாஜனங்களே, மதுரையில் வாழும் அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், மதுரை திருமல நாயக்கர் உத்தரவு, ஊர் மக்கள் யாரும் இரவு நேரத்திலே விடியிற வரைக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது. ஊரடங்கு சட்டம், திருமல நாயக்கர் ஊரடங்கு சட்டம் போட்டிருக்காரு. யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, கேட்டங்காக்கள் இருக்கக்கூடாது, சோத்துக்குன்னு மூத்திரம் விடுறதுக்கு வெளியே வரக்கூடாது, 1க்கு 2க்கு போறோம்னா 6 வீட்டு வெளியே வரக்கூடாது. எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வெளியே வரக்கூடாது சாமியோ. இதையெல்லாம் சுத்தி வந்தா இந்த முத்துவீரன். ஏதோ இந்த இரவு கால வேலையில அப்படி தடுத்தான். சுத்தி வந்தா முத்துவீரே, எந்த மதுவாரே. அத்ததாம வேலையில சுத்தி வந்தா முத்துவீரன். இரவு கால வேலையில சுத்தி வந்தா முத்துவீரன். நடுசாமம் நடு சாமத்திலே கீதையெல்லாம் சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஆளு கூட வெளியல்ல, எல்லாம் ஊரடங்கு சட்டத்துல சொன்னபடி செய்கிறார்கள். இந்த கையவர்களை மட்டும் கண்ணால் நான் கண்டேன். அவருடைய சிரத்தை கொய்யாமல் விடக்கூடாது. அங்க பாருங்க, உங்களை கண்டு பம்பரான 2-3 பேரு. நட்ட நடுராத்திரியில மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல அங்க உண்டில் இருக்கான், நகை நட்டு இருக்கான். நம்ம போய் அந்த எண்ணெய் திருடிட்டு வரது நம்ம வழக்கம் இல்லையா? அதனால இன்னைக்கு என்னமோ ஒரு சட்டை கூட இல்ல. இங்க பாருங்க, நடு சாமா, ஆமா, இது சரியான நேரம். ஊரு பூரா அமைதியா இருக்குது. ஆமா, இந்த நேரத்துல போனோம்னா 4 வீடு பார்த்தாலும் ஒரே வீட்டுல நல்லதா திருடிட்டு வரலாம். ஆமா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு, இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போலாம்னு நினைக்கிறேன். உடனே போலாம். போலாங்களா? அங்க மீனாட்சி கோயில் தேடி. ஏய் தம்பி, ஆமாடா, ஆமாடா.
இருக்கேனே, நீ பாருடா, பாருடா. புடிச்சு கட்டுக்க போறா மக்கள